மைக் மார்க்கெட்ல ஒரு தங்க விளக்க பார்த்தா அதை எடுத்து தேய்க்கிறான். அடுத்த செகண்ட் ஒரு ஆள் குளிச்சிட்டு இருக்கும் போது அந்த பாத்ரூம்குள்ள இவன் போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த விளக்க மறுபடியும் தேய்ச்ச உடனே ஆர்மி எல்லாம் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிடுறான். உடனே மறுபடியும் அந்த விளக்க தேய்ச்சிடுறான். இப்போ ஒரு ஹைவேஸ்ல வந்து நின்றுறான். பின்னாடி திரும்பி பார்த்தா ஸ்பீடா ஒரு ட்ரக் வரும். மறுபடியும் அந்த விளக்க தேய்ச்ச உடனே பணக்கார லேடி இருக்க இடத்துக்கு இவன் போயிடுறான். அவங்க எல்லாம் இவனை வினோதமா பாக்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த விளக்க மறுபடியும் தேய்ச்சிடுறான். இப்போ ஜெயில் கைதி எல்லாம் குளிச்சிட்டு இருக்க இடத்துக்கு இவன் வந்துடுறான். அவனுங்க எல்லாம் இவனை பார்த்து முறைக்கிறானுங்க. கொஞ்சம் விட்டு இருந்தா இவனை போட்டு பழந்திருப்பாங்க. அந்த நேரத்துல கரெக்டா விளக்க தேய்ச்சிடுறான். அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு ஒரு மரத்து மேல வந்து மாட்டியிருக்கான். ஆனா இந்த முறை அந்த விளக்க அவன் கையில இல்ல, அது காணாம போயிடுது. மரத்தோட ஆத்துல சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கீழே விழுகிறான். அந்த மரத்தோட சேர்ந்து மரத்தை வெட்டுற இடத்துக்கு வந்துடுறான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகும்போது அந்த மிஷின் அவனை தள்ளி விட்டுருது. இவன் கண் முழிச்சு பார்க்கும்போது பர்னிச்சர் செய்யற இடம் இருக்கு. அந்த இடத்துல அந்த பாக்ஸுக்கு நடுவுல இருப்பான். அப்படியே அவனை வச்சு பேக் பண்ணிடுவாங்க. நான் இப்படிதான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இந்த பணக்காரனும் அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேட்டதுக்கு ஆமா மைக் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்றா.